இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விரைவில் பள்ளி திறப்பு, மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு. தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களில் வெளியிடப்படும், நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணியில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக முனையத்தில் இன்று தொடங்கியது. இந்த முகாம் புதுச்சேரி பகுதியில் இருந்து 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் GPS கருவி, வாகனத்தின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு, மாணவர்களுக்கும் பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை, சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜக ராஜ்யசபா MP அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் பொக்லைன் மீது வீசியது பட்டாசா, நாட்டு வெடிகுண்டா என குழப்பத்தில் இருந்த போலீசாருக்கு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் யார் என அடையாளம் காண்பதிலும் சிக்கலும் குழப்பமும் நீடித்து வருகின்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அனுமந்தை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் புதுச்சேரியில் பொக்லைன் இயந்திரம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இவர் பொக்லைன் இயந்திரத்தை புதுச்சேரி லாஸ்பேட்டை ECR சாலையில் உள்ள பாஜக ராஜ்யசபா MP அலுவலகம் அருகே சாலையோரம் நிறுத்துவது வழக்கம். அதன்படி பொக்லைன் இயந்திரத்தை அங்கு நிறுத்திவிட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு கோவிந்தன் சாப்பிட சென்றபோது திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு கோவிந்தன் வெளியே வந்து பார்த்தபோது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அவரது பொக்லைன் இயந்திரத்தின் கண்ணாடிகள் முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்திருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த லாஸ்பேட்டை போலீசார் பைக்கில் வந்த மர்ம நபர் பொக்லைன் இயந்திரத்தின் மீது பட்டாசுகளை வெடிக்க வைத்தாரா அல்லது நாட்டு வெடிகுண்டு வீசினாரா என குழப்பத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. அதில் பைக்கில் வந்த மர்ம நபர் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பொக்லைன் இயந்திர உரிமையாளர் கோவிந்தன் தமிழக பகுதியான கிளியனூர் ஆதினப்பட்டு பகுதியை சேர்ந்த பாக்கியராஜ் என்பவரிடம் பொக்லைன் இயந்திர டிரைவர் வேலைக்கு ஆட்கள் யாராவது இருக்கிறீர்களா என கேட்டதன் பேரில் பாக்கியராஜ் தனக்கு தெரிந்த நண்பரை பொக்லைன் இயந்திர டிரைவர் வேலைக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த டிரைவர் சரிவர வேலை செய்யாததால் அவரை வேலையை விட்டு கோவிந்தன் நீக்கியதோடு
ரூபாய் 800 சம்பள பாக்கி வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பொக்லைன் இயந்திர உரிமையாளரிடம் தனது நண்பரின் சம்பள பாக்கி ரூபாய் 800 உடனடியாக தரக்கோரி பாக்யராஜ் கேட்டுள்ளார். ஆனால் கோவிந்தன் சரியாக வேலை செய்யாததால் பாக்கி சம்பளத்தை தர முடியாது என கூறியதால் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் பாக்யராஜ் நீ எப்படி தொழில் செய்கிறாய் என்பதை பார்த்து விடுகிறேன் என மிரட்டிவிட்டு சென்ற நிலையில் தான் கோவிந்தனின் பொக்லைன் இயந்திரத்தின் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி சேதப்படுத்தியுள்ளனர். இதனிடையே இச்சம்பவம் குறித்து பொக்லைன் இயந்திர உரிமையாளர் கோவிந்தன் கொடுத்த புகாரின் பேரில் பாக்யராஜ் மீது போலீசார் சந்தேகத்தின் பேரில் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் தமக்கும் பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, விசாரணைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆஜராக தயார் என தெரிவித்துள்ளார். மேலும் சிசிடிவியில் போதிய காட்சிகளும் சரிவர தெரியாததால் நாட்டு வெடிகுண்டு வீசிய மர்ம நபரை கைது செய்வதில் போலீசாருக்கு குழப்பமும் சிக்கலும் நீடித்து வருகிறது. தமிழக நிதிநிலை குறித்து இன்னும் 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி மைதானம் உள் விளையாட்டு அரங்கில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இப்போட்டியில் 30 மாநிலங்களில் இருந்து 30 ஆண்கள் அணிகளும் 27 பெண்கள் அணிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடினர். இந்த போட்டியில் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் கர்நாடக அணி சாம்பியன் பட்டத்தையும் பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் அணி சாம்பியன் பட்டத்தையும் பெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஷிப் கோப்பைகள் மற்றும் பதக்கம் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், புதுச்சேரியில் நான் பிறந்த ஊர். இந்த மைதானத்தில் நான் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்றுள்ளேன். இன்று வரை நான் கூடைப்பந்து விளையாட்டை விளையாடி வருகிறேன். திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். முதலில் நாங்கள் முதலமைச்சர் சொன்னது போல் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்து வருகிறோம். அடுத்த கட்டமாக திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை மூலமாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும். 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். முதலமைச்சர் டெல்லி சந்திப்பு ஒரு மரபு சார்ந்ததாக உள்ளது. வரப்போகிற நாட்களில் மத்திய நிதி அமைச்சரை அவர் சந்தித்ததற்கான அனைத்தும் விடை தெரிய வரும் என மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகோத்சவ விழாவினையொட்டி நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஸ்ரீ பராபவ வருஷத்திய 40ஆம் ஆண்டு மகோத்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடங்கி நடைபெற்று வரும் இந்த நிலையில் நாள்தோறும் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிலையில் மகோத்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வேதபுரீஸ்வரர் திருத்தேரில் வைக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்து வழிபட்டனர். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய பதிவை மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்திய எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக நடைபெற்று வரும் வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பில் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பதிவு செய்து முன்னுதாரணமாக செயல்பட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் பொதுமக்கள் அனைவரும் 31 மே 2026க்குள் se.census.gov.in இணையதளத்தில் உள்நுழைந்து தங்களது விவரங்களை சுயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செந்தில்குமார் தாசில்தார் புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்த புத்தகம் வழங்கினார்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி அங்கியுடன் கூடிய சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கை மகாலட்சுமியாக நினைத்து விளக்கு பூஜை செய்தனர். மலர்கள் மற்றும் குங்குமத்தால் பூஜை செய்தனர். பூஜையின் இறுதியில் குத்து விளக்குக்கு மகா தீபாராதனையும் ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் திருக்கோவிலில் நடைபெற்ற 189ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அவரை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் வரவேற்று மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களின் நலன், மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் அமைதிக்காக அவர் பிரார்த்தனை செய்தார். குரு பூஜை விழாவை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினர். வில்லியனூர் பொதுப்பணித்துறை பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கான பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் சக ஊழியர்கள் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய திருபுவனை குடிநீர் பிரிவு மெக்கானிக் சரவணன், கூடப்பாக்கம் குடிநீர் பிரிவு மெக்கானிக் வேலு, கோபாலன்கடை குடிநீர் பிரிவு MTS சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவின் முக்கிய அம்சங்களான நீண்டகால சேவைக்காக பணி நிறைவு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். மேலும் ஊழியர்களின் நீண்ட சேவை கால நினைவுகளை பகிர்ந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இத்தகைய விழாக்கள் அரசு ஊழியர்களின் நீண்டகால பணிக்கான அங்கீகாரமும் சக ஊழியர்களின் பாராட்டுகளையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. கடப்பேரிக்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கடப்பேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ கிருஷ்ண சகாய பஞ்சபாண்டவர் சகித ஸ்ரீ
திரௌபதி அம்மன், ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ ஐயனார் ஆகிய ஆலயங்களின் தீமிதி திருவிழா நேற்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கடந்த 19ஆம் தேதி அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. மேலும் சுவாமி மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு நாளும் இரவு வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று கூழ்வார்த்தல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று வெள்ளிக்கிழமை திரௌபதி அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும், இரவு தீமிதி திருவிழாவும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கையுடன் திரௌபதி அம்மன், அர்ஜுனன், கிருஷ்ணன் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கடப்பேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் இஎஸ்ஐ மருத்துவமனை எம்டிஎஸ் ஊழியர் உமா பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை எம்டிஎஸ் ஊழியர் உமா பணி நிறைவு பாராட்டு விழா அலுவலகத்தில் நேற்று மாலை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் பிரதிபா தலைமை தாங்கினார். இவ்விழாவில் வில்லியனூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் செவிலியர் அதிகாரிகள், மருந்தாளர்கள், ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் சக ஊழியர்கள் பேசுகையில், பணி நிறைவு பெறும் எம்டிஎஸ் ஊழியர் உமாவின் நீண்டகால அர்ப்பணிப்பு மிக்க பணிகளையும் துறையின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் பாராட்டி வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் நிறைவாக வருவாய் டாக்டர் பிரதீபா மற்றும் சக அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு எம்டிஎஸ் ஊழியர் உமாவிற்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். மேலும் அவரது எதிர்கால ஓய்வு காலம் நல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அமைய தங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பஞ்ச பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய இவ்விழாவானது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. மேலும் கடந்த 24ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும், 28ஆம் தேதி முத்துப்பள்ளக்கு, குதிரை வாகனம், கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். முன்னதாக நேற்று சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி குமரேசன் மற்றும் நிர்வாக குழு ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள செலானி ஜுவல்லரி மார்ட் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் செலானி குழுமத்தின் நிறுவன இயக்குனர் ஜெயந்திலால் செலானி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி, சினிமா நடிகை ராக்ஷி கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டு செலானி ஜுவல்லரி மார்ட்டை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். செலானி குழுமத்தை சேர்ந்த ரிஷப் செலானி, கௌதம் செலானி, ஸ்ரீபால் செலானி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து செலானி குழுமத்தின் நிறுவன இயக்குனர் கூறுகையில், செலானி ஜுவல்லரி மார்ட் தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகள், பாரம்பரியம், புதுமை, கலைத்திறன் மற்றும் நவீன நேர்த்திகளுடன் வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளி பொருட்களுக்கு என தனியாக முதல் தளத்தில் சமகால, பழங்கால, பாரம்பரிய, கைவினை மற்றும் தனித்துவமான வெள்ளி நகைகள் ஒவ்வொரு தலைமுறையினரையும் கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, மதுரையில் வலுவான மற்றும் வெற்றிகரமான இருப்பை கொண்டு வாடிக்கையாளர்களின் இதயங்களை வென்றுள்ள செலானி ஜுவல்லரி மார்ட் புதுச்சேரியில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆபரணமும் அழகின் கதையை சொல்லும். ஒவ்வொரு படைப்பும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும். ஒவ்வொரு பளபளப்பும் கொண்டாட்டத்தின் சின்னமாக விளங்கும் ஓர் இடத்தை காண வருமாறு செலானி ஜுவல்லரி மார்ட்
டாஸ்மாக் நகை பிரியர்களை அன்புடன் அழைக்கிறோம் என்றார். முன்னதாக வணிக வளாகத்தில் உள்ள தனியார் திரையரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் சலானி ஜுவல்லரி மார்ட்டின் விளம்பர தூதரக ராப்ஷி கண்ணா நியமிக்கப்பட்டார். அவர் பேசுகையில், புதுச்சேரியில் சலானி குழுமத்தின் விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான தெற்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக விளங்கும் இவ்வாலய வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் ஸ்ரீ கார்த்தியாயினி சமேதராக உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் தெற்போற்சவம் முன்னிட்டு சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தனர். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தெப்போற்சவ விழாவை முன்னிட்டு திருநள்ளாறு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விரைவில் பள்ளி திறப்பு, மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு. தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களில் வெளியிடப்படும், நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.